படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. தனுஷ் நான் ஒரு டைரக்ஷனில் ஒரு ஃபீல் குட் நல்ல ரூரல் வில்லேஜ் ட்ராமா பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு. படத்தில் சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. சென்டிமெண்ட் அந்த இட்லி கடை தான் அதுதான் கதையே. அதில் அப்படியே மூவ் ஆகுது படம். ஆமாம் ஆமாம், அவர் வந்து அந்த ஃபாரினுக்கு போயிட்டு திரும்ப அந்த பத்திரத்தில் இட்லி கடையை விற்கிற போது சைன் போடுற சீன்லாம் வந்து நம்மளுக்கே அப்படியே கண்ணீர் வர மாதிரி இருக்கும். அப்படியே அந்தளவு எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு அவர். அது திருச்சிற்றம்பலத்துக்கு அப்புறம் இந்த படத்துலேயும் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அவங்க 2 பேருக்கு இடையான அந்த காம்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஈகோ ஓகே, பட்டு லைக் ஃபோர்ஸ்டு வில்லனிசம் மாதிரி இருந்துச்சு. சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது லைக் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் மற்றபடி படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரிங்கில் வந்து முதல் வாட்டி அடி வாங்குவார். ஆமாம், இன்டர்வல் ஃபைட் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா? இன்டர்வல் அந்த ஃபேஸ் ஆஃப் நல்லா இருந்துச்சு. 2 பேருக்கும் அந்த தனுஷ்க்கும் அருண் விஜய்க்கான ஃபேஸ் ஆஃப் வந்து இட்லி கடைக்கு முன்னாடி அந்த ஃபேஸ் ஆஃப் இன்டர்வலுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு. நம்ம அதான் சொன்னேனே, ரொம்ப சென்டிமெண்ட்டு நம்மளுக்கு. அது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ஃபேமிலியாக வந்து பார்ப்பாங்க. ரொம்ப ஷார்ட்டாக இந்த படம் நல்லா இருக்குன்னு. அது நாங்கள் வந்து அப்படியே ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு ரொம்ப எங்களுக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது. ஒரு வாயில்லா ஜீவன் வந்து அப்படி டப்புன்னு வந்து நிற்கும் போது அவருக்கு அந்த இடத்துல அப்படி இருந்திருக்குமோ, அதுதான் சொல்லுவேன். ஃபேமிலியாக கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நான் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். ரூரல் வில்லேஜ் பிஎன்சி சென்டர்ஸில் வந்து செமையாக ஓடும் படம். அதுக்கு ஜிவியோட பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது ஒரு பிக்கெஸ்ட் ப்ளஸ் தான் படத்துக்கு. நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் மட்டும் லைட்டாக லேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக ஃபன்னாக முடிச்சிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சுண்ணா படம்.